ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம புது சீரிஸோட செகண்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஜின் மான்மானுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா ஜின் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த வேலைக்கார லேடி மான்மானை கிளப்பிட்டு அவனை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே மான்மான ஜின்னை பாக்குறதுக்கு அவங்க கூட்டு வராங்க. ஜின் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சாப்பிடாம. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சாப்பாடு பிடிக்கலையா அப்படின்னு ஜின் கேட்க உடனே மான்மான் ஒரு பிட்டு போட ஆரம்பிக்கிறா. நீங்க நைட்டு ஃபுல்லா என்ன தூங்க விடலையா, அதனால உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜின் பாக்குறான் சரியான ஃப்ராடா இருப்பா போல. வேலைக்கார லேடி முன்னாடி வேணும்னே இப்படி ஒரு விஷயத்த சொல்றா. இவ்வளவு நான் பழி வாங்குறேன்னு, அப்படி ரொம்ப டயர்டா இருந்தா சாப்பிட்டு கஷ்டப்பட வேண்டாம், போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சாப்பிட வரதுக்குள்ள அவளை அங்க இருந்து அமுச்சு வச்சிடுறான். வேற வழியே இல்லாம மான்மானும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. போற வழியில வேலைக்கார பொண்ணு திட்டிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, நீ என்ன பெரிய இளவரசி நினைச்சிட்டு இருக்கியா, இங்க நடிக்க தானே வந்திருக்க, என்ன வேற வேலை வாங்கிட்டே இருக்க அப்படின்னு வேலைக்கார பொண்ணு திட்ட ஆரம்பிக்க. இவ பேரு யூட்டாவான். யூட்டாவை பார்த்துட்டு உடனே மான்மான் சொல்லிட்டு இருக்கா, ஏ ப்ளீஸ் ஸ்ரீ, எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணு, நானே போக முடியாது பாரு, இங்க இருந்து எப்படியாவது நான் ஓடி போயிருவேன், அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்க. யூட்டா பாக்குறா. உடனே கையில கொஞ்சமா ஸ்நாக்ஸ் வச்சிட்டு இருக்கா, அதை கொடுக்குறா. கிடைச்சது ஸ்நாக்குன்னு பண்ண அப்படியே ஃபுல்லா வேகமா அவ வாயில தள்ள கரெக்டா அப்பன்னு பார்த்து ஜின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துடுறான். என்ன ஏதோ சாப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, இல்லையே ஒன்னும் இல்ல அப்படின்னு வாயில இருக்கிறதெல்லாம் முழுங்க முடியாம நம்ம ஜின்னு மேலேயே மான்மான் துப்பி வச்சிடுறா. ஜின்னு அருவருப்பாயிட்டு என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது கூட்டு போங்க அப்படின்னு அங்க இருந்து கத்த ஆரம்பிக்கிறான். உடனே யூட்டா சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்க பாரு, நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடு, அப்பதான் உன் கசன் இருக்கானே, அதான் தளபதி, நம்ம நாட்டுல இருந்து இளவரசியை கூட்டு வந்தானே, அவன் அங்க இருந்து கிளம்பி போயிருவான், இல்லன்னா அவன் உன்னை பாத்துட்டான்னா உன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போயிடாதான்னு கேட்க மான்மான் பாக்குறா. கவலைப்படாத, உடம்பு சரியில்லாம நடிக்கிறதுல நான் சரியான கில்லி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஜின்னு உடம்பு சரியில்லை போலன்னு டாக்டர் அனுப்பிடுறான். உடனே மான்மான் 4 குதி குதிச்சு உடம்ப எவ்வளவு முடியுமோ டயர்ட் ஆக்கிட்டு நேரா போய் பெட்ல படுத்துக்க. அங்க நம்ம ஜின்னு உள்ள வரான், கூடவே டாக்டர் வராரு. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டாக்டர் செக் பண்றாரு. இந்த பொண்ணு உடம்பு பக்காவா நல்லா இருக்கு, ஆனாலும் நடிக்கிறா, ராஜ குடும்பத்து விஷயம் நமக்கு எதுக்குன்னு. ஆமாங்க, உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்னு சொல்ல ஜின்னு கன்ஃபியூஸ் ஆயிடுறான். இந்த பொண்ணு நல்லா தானே இருந்தா, நடிக்க தானே செஞ்சா, என்னவா இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே, உண்மையாவே உடம்பு முடியல போல, போங்க போங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்ல ஊசி போடுறதுக்கு டாக்டர் பக்கத்துல வராரு அக்குபஞ்சருக்காக. உடனே மான்மான் கத்த ஆரம்பிக்கிறா, நல்லா இருக்கிற உடம்புக்கு ஏதாவது ஆயிர போகுது அப்படின்னு. இந்த சண்டையோட முடிவுல மான்மான் தள்ளி விட்டதுல அந்த டாக்டர் நேரா போயிட்டு ஜின்னோட கால்ல ஊசி வச்சு குத்திடுறாரு. ஆனா ஜின் அசையாம உட்காந்துட்டு இருக்கான். ஆமா இல்ல, உங்க கால்ல சொரணல்ல, உங்களுக்கு வலிக்காது இல்லன்னு மான்மான் கேட்க, ஆமா எனக்கு வலிக்கவே இல்லையே அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டாக்டர் ஊசியை உருவி எடுக்கிறாரு. ஜின் அப்படியே பலிய பொறுத்துட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்க. நேரா வேலைக்கார பையன் ஜி வெளியே கூட்டு போயிடுறான். போனதும் யாரும் இல்லாத இடமா பார்த்து நம்ம ஜின்னு ஏஞ்சி 2 குதி குதிச்சுட்டு என்னால தாங்கிக்க முடியல அவ தொல்லை அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். இங்க டாக்டர் மறுபடியும் உங்களுக்கு ஊசி போடணுமேனு சொல்ல உடனே நம்ம மான்மான் பாக்குறா. என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, நானே பெரிய டாக்டர் தான், என்ன செக் பண்ணி பாருங்க, நானே என்ன சரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல டாக்டர் மறுபடியும் தொட்டு பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கும் ஆமா போடுவோன்னு, அட ஆமா மேடம் உங்க உடம்பு சரியாயிடுச்சு, இப்படி ஒரு அதிசய டாக்டரை பார்த்ததே இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து வெளியே போறான். இங்க நம்ம ஜின்னு கிட்ட வேலைக்கார பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நேரா வந்தாருல டாக்டர் புகழோன்னு புகழ்ந்துட்டு போயிருக்காரு, இப்படி ஒரு டாக்டரை பார்த்ததே இல்ல, அவங்க உடம்பு அவங்களே சரி பண்ணிட்டாங்கன்ட்டு, ஒருவேளை உண்மையாவே உங்க பெரிய ஆளா இருப்பாங்களோ அப்படின்னு ஜி கேட்க ஜின்னே கொஞ்சம் நம்பிடுறான். சரி வெளியே போய் காவலுக்கு வெயிட் பண்ணி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜின்னு குளிக்க போறான். வாசலே ஜி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்க மான்மானும் யூட்டாவும் வந்துடுறாங்க. இவனை எப்படியாவது வெளியே துரத்தி விடு, நான் நேரா உள்ள போயிட்டு ஜின்னுக்கு சளி பிடிக்கிற மாதிரி பண்ணிடுறேன், அப்ப அந்த கசினை பார்க்க வேணால, ஆலியாவோட கசினை அப்படின்னு சொல்லிட்டு மான்மான் சொல்ல உடனே யூட்டா இருக்காளே கீழே விழுற மாதிரி நடிக்கிறா. அங்கிருந்து ஜியும் கிளம்பி போயிடுறான். வா நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு அவளை டிராப் பண்ணிட்டு இருக்கான். இந்த நேரத்துல மான்மான் கையில ஒரு மூலிகை தண்ணி வச்சிட்டு இருக்கா. அது பட்டாலே கோல்டு பிடிச்சிருமா. நேரா அதை எடுத்துட்டு ஜின்னை பாக்குறதுக்கு உள்ள போயிடுறா. ஜின் இவளை பார்த்துட்டுமே பதறிட்டு எதுக்கு நீ உள்ள வந்த, வெளியே போ அப்படின்னு வெக்கப்பட ஆரம்பிக்க. என்ன பார்த்து என்ன வெக்கம் வேண்டி இருக்கு, நான் வந்து உங்க ஒய்ஃப் தானே, இருங்க இதை மட்டும் உங்க தண்ணியில சேர்த்துடுறேன், ரொம்ப நல்லது இது அப்படின்னு பக்கத்துல போறா. வராத அப்படின்னு கத்திட்டே கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம ஜின்னு கீழே ஊத்தி விட அந்த தண்ணியில வலிக்கு விழுந்து மான்மான் விழறா. கையில வச்சிட்டு இருக்க பக்கெட் பறந்து போயிட்டு நேரா ஜின்னோட தலையிலே விழுந்து கழுத்து ஒரு பக்கமா சுலுக்கிக்குது. இங்க விட்டா போதும் அப்படின்னு மான்மான் அங்க இருந்து ஓடி போயிடுறா. மான்மான் யூட்டா கிட்ட போட்டு பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு, நான் எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போறது, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடி அப்படின்னு சொல்ல ஜின்னு அங்க ஜியோட வெளியே வந்துடுறான். எவ்வளவு தைரியம் தான் என் கழுத்தை எப்படி திருப்பி விட்டுருப்ப, அது மட்டும் இல்லாம உன் கசினை பாக்குறதுக்கு விருந்துக்கு நம்ம 2 நாள்ல போகணும், இப்படி நான் கழுத்தை வச்சுட்டு போக முடியுமா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். உடனே மான்மான் சாரின்னு கேட்டுட்டு இவன் வீல் சேர தள்ளிட்டு போயிட்டு இருக்கா. உங்க அப்பா வர பாக்குறது
பாக்குறதுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் இனிமே எப்படி வருவேன் அப்படின்னு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும்போது அதை தொடாதீங்க அப்படின்னு நம்ம மான் ஜின்னு கிட்ட சொல்றா. ஆனா கையில பிடிச்சிட்டு இருந்த வீல் சேரை விட்டுடுறா. சறுக்கல்ல விழுந்து ஜின்னு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். மான் பக்கத்துல போயிட்டு ஓகேவான்னு கேட்க ஜின்னுக்கு கோவம் வருது. நம்ம விழுந்துட்டோம், இவ மட்டும் நல்லா இருக்கா, இவளையும் விழ வைக்கணும் அப்படின்னு, இல்ல கொஞ்சம் தூக்கி விட அப்படின்னு கையை பிடிச்சிருத்து பொத்துன்னு மான் கீழே எடுத்துடுறான். மான் கீழே விழுறவன் நேரா ஆக்சிடென்ட்ல 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க பாருங்க, இது ஒண்ணும் ஷாக் ஆயிராதீங்க, இது ஆக்சிடென்டா அப்படி நடந்துருச்சுன்னு மான் சொல்ல, தெரியுமே இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அதுல ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு ஜின்னும் நர்வஸ் ஆயிட்டு உளர ஆரம்பிக்கிறான். இங்க மான் தூங்கறதுக்காக வரா. ஆனா அதுக்குள்ள ஜின்னு கட்டில படுத்துட்டு, எனக்கு கால் சரியா முடியாதுங்கிறதால என்னால இங்கதான் தூங்க முடியும், நீ சோஃபால படுத்துக்கோ அப்படின்னு அவன் தூங்கிடுறான். உடனே மான் சொல்லிக்கிட்டு இருக்கா, பொத்துன்னு போய் இவனை தள்ளி விட்டதுலதான் அவன் கழுத்து சரியா போச்சு, அந்த நன்றி கூட கொஞ்சமும் இல்ல பாரு அப்படின்னு சொல்ல ஜின்னு இங்க யோசிக்கிறான், இவ வேணும்னு தான் தள்ளி விட்டு கழுத்தை சரி பண்ணிருப்பாளோ, உண்மையான டாக்டரா இருப்பாளோ அப்படின்னு இவன் ஒரு பக்கம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். இங்க நம்ம ஜீமோவை காட்டுறாங்க. ஜீமோ ஆலியாட்ட போயிட்டு அவன் மயங்கி படுத்துட்டு இருக்கா. என்னப்பா அந்த பொண்ணு இங்கே எதுக்கு பார்க்கணும்னு சொல்ல, பாவம் அந்த பொண்ணு உடம்பு முடியாம இருக்கா, இருந்துட்டு போறா அப்போ அப்படின்னு அவங்க அப்பா அங்க இருந்து திட்டி விட்டுறாரு. இளவரசின்னு கூட தெரியாம இவனே உளறிக்கிட்டு இருக்கான், தெரியாம நம்மளும் பாத்துக்கணும் அப்படின்னு ஜீமோவோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க ஜின்னு தண்ணி வேணும் நடு ராத்திரியில கத்த ஆரம்பிக்க மான் அங்க போயிட்டு, தண்ணி வேணும்னா ஏஞ்சு கூடியா, ஏன் உயிர் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லேசா நெத்திய தொட்டு பார்க்க உடம்பு கொதிக்குது. ஆஹா, நம்ம வச்ச மருந்து வேலை பாக்குது போல, என்ன பண்றது அப்படின்னு இவ ஒரு பக்கம் பதற ஆரம்பிக்கிறா. இங்க ராஜாவை பாக்குறதுக்கு ஃபூயூ வரான். வந்துட்டு, அப்பா அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா, இன்னைக்கு வர முடியாதா அப்படின்னு சொல்ல, அப்ப நான் உடனே போயிட்டு பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஜின்ன பாக்குறேன் அப்படின்னு ராஜா கிளம்பிடுறாரு. ஃபூயூ பாக்குறான், அப்பா எனக்கு அட்டன் பண்ண போற மீட்டிங் ரொம்ப முக்கியம், மானோட அந்த கசின் இருக்காரு, அந்த தளபதி கூட மீட்டிங் இருக்கு, அதை நம்ம அட்டன் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள அங்க அசிஸ்டன்ட்டும் வந்து, ஆமாங்க உங்களை வர வேண்டாம் அப்படின்னு ஜின்னே சொன்னாரு, நீங்க வந்தீங்கன்னா அவன் கிளம்பி வரணும், உங்களை பாக்குறதுக்கு டிஸ்டர்ப் ஆகும், அவர் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கட்டுமே அசிஸ்டன்ட்டும் சொல்ல, ராஜா சரி ஓகே மீட்டிங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஃபூயூவே கொஞ்சம் கோவத்தோட வெளியே போறான். இருந்தாலும் உங்க மேல கொஞ்சம் கூட உங்க அப்பாவுக்கு பாசமே இல்ல, உங்க அண்ணன் மேலதான் எல்லா பாசமும் அசிஸ்டன்ட் சொல்ல, உடனே ஃபூயூ அவனை ஓங்கி அற விட்டுட்டு, வாயை மூடு, சீக்கிரமா அந்த தளபதி கிளம்புறான், நம்ம சார்பா கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் நம்ம ஆலியா ஏஞ்சி உட்காந்துடுறா. அவகிட்ட ஜீமோட அப்பா போயிட்டு, ஜீமோ தான் அவளோட புருஷனும் தான் தான் அவரோட மாமனாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நிஜமாவா, உங்களை எனக்கு பார்த்த மாதிரியே இல்ல, சாப்பாடு கூட எனக்கு இது சாப்பிட்ட மாதிரியே இல்ல, இந்த இடம் கூட எனக்கு செட் ஆகல, நிஜமாவே நம்ம எல்லாம் ஒரே குடும்பமானு கேட்க, ஆமாமா என்ன பண்றது, ஆனா வந்துட்டு உனக்கு அடிப்பட்டதுல மறந்து போச்சு, ஜீமோ மூலம் நீ எவ்வளவு திரும்ப பாசமா இருப்ப, உனக்கு எல்லாமே மறந்துருச்சு, சீக்கிரமா எல்லாம் ஞாபகம் வந்துரும்னு சொல்ல, சரிங்க மாமா நீங்க சொல்றத நான் அப்படியே கேட்கிறேன் அப்படின்னு ஆலியா கம்ப்ளீட்டா நம்பிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஜின்ன வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து மான் உள்ள வந்துடுறா. உடனே ஜின்னா அசிஸ்டன்ட் தாங்கி புடிச்சிட்டு இருக்க மாதிரி நிக்கிறது தெரியாம நடிச்சுட்டே பெட்ல கொண்டு போய் உட்கார வைக்க, அங்க மான் வந்துடுறா. இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஃபீவர் சரியா போயிடும், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜின்னு பாக்குறான், இந்த ரூம்ல நீ இருக்க வேண்டாம், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால நீ வேற ரூம்க்கு போய்க்கோன்னு சொல்ல, உடனே மானும் ஓகே அப்படின்னு அங்க இருந்து வெளியே கிளம்பிடுறா. இங்க கரெக்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ஜீமோ கிட்ட அவங்க அப்பா வந்துட்டு, அந்த பொண்ணு உன்ன புருஷன் தப்பா நினைச்சிட்டு இருக்கா, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோடா, பாவம் திடீர்னு நீ இல்லன்னு சொல்லிட்டா அந்த பொண்ணு ஷாக்ல மறுபடியும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, அப்பா எப்படிப்பா ஒரு பொண்ணு கிட்ட போய் புருஷனா நடிச்சு எப்படிப்பா ஏமாத்துறது அப்படின்னு அந்த பையன் கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு உயிரே உன் கையில தான் இருக்கு, அவர் அப்பப்போ வந்து என்னங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுவா, நீ ஹாய் பாய்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டேரு, இது ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு ஜீமோட்டு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க ஜின்னும் ஜியும் சேர்ந்து 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த ரூம்ல இருந்து வேற மான்மான துரத்தி விட்டாங்களா, 2 பேரும் நிம்மதியா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மான்மான பத்தி சொல்லுன்னு, அதாவது இளவரசி ஆலியா பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப அழகான பொண்ணு, இவங்க ஊர்லயே அப்படி மாப்பிள்ள பாக்கணும் இப்படி மாப்பிள்ள பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த புக்ல படிங்களேன், ஆலியாக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும்னா நல்ல ஸ்ட்ராங்கான, ரொம்பவே வந்துட்டு அழகான, நல்ல கெத்தா இருக்கிற பசங்களை பிடிக்குமா, பொறுப்பா இருக்கிற பசங்களை பிடிக்குமான்னு சொல்ல, இந்த மாதிரி கெத்தா பொறுப்பா ஸ்ட்ராங்கா இருக்கிற பையன் அப்படின்னு பார்த்தா என் தம்பி ஃபூயூ தான், எனக்கு தான் கால் முடியாதுன்னு சொல்லி வச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு ஜின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். நேரா இங்கிருந்து மான்மான பாக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். மான்மானே இங்கிருந்து ஓடி போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ஜின்னு வந்துடுறான். நாளைக்கு வந்து என் தம்பியை பாக்குறதுக்கு போறோம், கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, அவன் கூட நம்ம ஃபேமிலியா மிங்கிள் ஆகணும், வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி ரூமுக்கு போயிடுறான். இங்க ஃபூயூ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபூயூ கிட்ட அசிஸ்டன்ட் வந்துட்டு, உங்க அண்ணா நாளைக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு, போயிட்டு வரீங்களான்னு கேட்க, சரி அவனுக்கும் உடம்பு முடியல, போய் பார்த்துட்டு வரதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஃபூயூவும் மனசுக்குள்ளேயே ரெடி ஆயிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஃபூயூ வீட்டுக்கு வர ஆப்போசிட்ல மான் வரா. முதல் தடவை பார்த்தப்ப முகத்து துணி போட்டிருந்தா அப்படிங்கறதால ஃபூயூக்கு இவ்வளவு அடையாளம் தெரியல. இந்த பொண்ணு ஜின்ன அன்னைக்கு திருவிழால காப்பாத்தினவளாச்சு அப்படின்னு கேட்க, உடனே வந்து மான் சொல்றா, நான் தான் உங்க அண்ணி, என்ன தெரியலையான்னு கேட்க, ஓ இவதான் இளவரசி ஆலியாவா அப்படின்னு இப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஃபூயூ. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து மான் போகும்போது திருடி ஓடி போறதுக்காக காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கா.
இருக்கா. அந்த காசு கீழே விழுந்துருது. அத வேகமா ஃபூயூ இங்க பாருங்க அண்ணி இது கீழே விழுந்துருச்சுன்னு கொடுக்கறதுக்குள்ள அடுத்த பாக்கெட் கீழே விழுது. இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எதுக்கு இவ்ளோ காசு கையில வச்சிட்டு இருக்கீங்க, ஹெவியா வெயிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க ஃபூயூ கேட்க இல்ல காசை கொடுங்கன்னு இவ புடுங்க ஆரம்பிக்கிறா. தூரமா இருந்து ஜின் இதெல்லாம் பாக்குறான். இந்த 2 பேருக்கும் ஜோடி நல்லா இருக்கும் போல, இவங்களை பேசாம கோத்து விட்டுருமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா இன்னொரு பக்கம் மான் போயிட்டு இங்க இருந்து எப்படியாவது ஓடி போகணும்டி, வாசல் வழியா போக முடியாது, காட்ஸ் நிறைய பேர் நிக்கிறாங்க, நான் எல்லாம் வாக்கிங் கூட்டு போறதுக்கு ஒரு ஓட்ட வச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த வழியா ஓடி போயிடலாமா அப்படின்னு வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே பாக் பண்றாங்க 2 பேருமா சேர்ந்து. கரெக்டா அங்க இருந்து மான் ஓட ட்ரை பண்றா. வழக்கம் போல மறுபடியும் ஜின்னு உள்ள வந்துடுறான். இவன் வேற சரியான நேரத்துக்கு வந்து உயிர் எடுக்கிறானே அப்படின்னு மான் நினைச்சிட்டு இருக்கும் போதே உனக்கு மேக்கப் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஜின்னு சொல்றான். இன்னைக்கு வந்து என் தம்பி வந்திருக்கான், அவன் கூட நம்ம விருந்து சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறான். உண்மையாவே கொஞ்சம் ஹெவியா நல்லதான் மேக்கப் பண்ணிருக்கான். உடனே இவளே பார்த்துட்டு சரி வா இப்ப நீ வந்து என் தம்பியை பாக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு அப்படின்னு நேரா ஜின்னு கிளம்பி போயிட்டு இங்க பாரு உட்காரு, நான் வந்துட்டு என் பொண்டாட்டியை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஜின்னு சொல்லிடுறான். நேரா அங்க மான் வரா. அங்க போய் நீ என் தம்பி பக்கத்துலயே உட்காரு அப்படின்னு ஜின்னு சொல்லிடுறான். இதுக்காக பக்கத்துல உட்கார வைக்கிறான் அந்த கிறுக்கா அப்படின்னு மானும் போய் பக்கத்துல உட்காந்துக்கிறா. 2 பேரும் வந்துட்டு ஒன்னா மீட் பண்ணிக்கோங்க, நம்மலாம் ஒரே குடும்பம் தானே அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஜின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறான், உங்க 2 பேரையும் கோத்து விட்டா எனக்கு பிரச்சனையே கிடையாது, இந்த அரண்மனையை விட்டு நான் இங்கிருந்து வெளியே போகும்போது இந்த மான்மான பாத்துக்கிறதுக்கும் யாராவது இருப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஃபூயூக்கு சுத்தமா புரியல, எங்க 2 பேரும் எதுக்கு இவன் பக்கத்துல உட்கார வைக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க பாரு இவன் வந்து ரொம்ப வீரமானவன், கெத்தான பையன், ரொம்ப பொறுப்பான பையன், ஸ்ட்ராங்கான பையன் அப்படின்னு என்னெல்லாம் அந்த இளவரசி ஆலியாக்கு பிடிக்குமோ அந்த கேரக்டர் எல்லாம் ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் அந்த கிறுக்கே நம்ம கிட்ட எதுக்கு சொல்றான் அப்படின்னு பயங்கரமா வந்துட்டு நம்ம மான்மானுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கு. மான் கொஞ்சம் வேலை இருக்கு வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. மறுபடியும் அடுத்த பார்சலை ரெடி பண்ணிட்டு கிளம்பி ஓடி போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. மறுபடியும் கதவு திறக்குது. ஜின் அங்க வந்துடுறான். இன்னொரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என் தம்பியோட, வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டு அங்க நம்ம ஜின்னும் மானும் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஃபூயூ வந்துடுறான். இங்க நீங்க 2 பேரும் பட்டம் விட போறீங்க, என்னால எந்திரிக்க முடியாதுங்கிறதால நான் உட்கார்ந்து இருந்து பார்க்க போறேன்னு சொல்ல இவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ஃபூயூக்கு சுத்தமா புரியல. 2 பேரும் பட்டத்தை விடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க ஒய்ஃபை போய் அடுத்தவங்க கூட கோத்து விடுறீங்களே அப்படின்னு ஜிஜி கேட்க நான் இங்க இருந்து ஓடி போயிருவேன்டா, எனக்கு அதனால இங்க இருக்க மாட்டேன், அப்புறம் அவங்க 2 பேரும் நிம்மதியா இருந்துக்கிட்டோம், எனக்கு என்ன உண்மையான பொண்டாட்டியா என்ன, இதுவே ஒரு டிராமா தானே அப்படின்னு ஜின்னு மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். வேணும்னே மான் என்ன பண்றா, பட்டத்தை கழட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஃபூயூ இவகிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் எங்க அண்ணனுக்கு எப்படி போகுதுன்னு கேட்க போது அப்படின்னு இவளுக்கே ட்ரீட்மெண்ட்னா என்னன்னே தெரியாது சமாளிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த பொண்ணு டாக்டரா இருந்துட்டு இருக்கா, நல்ல பேர் வேற வெளியே இருக்கு, அப்பயும் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா. ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டா இருக்குமோ அப்படின்னு இவன் மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். அம்மா உங்க அண்ணனுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்க இல்ல அவங்க அம்மா கூட இருக்கும்போது தீ விபத்துல மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு ஃபூயூ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அதான் இவன் நெருப்புனா பயப்படுறானா அப்படின்னு மான் யோசிக்கிறா. அடுத்த காம்படிஷன் வைக்கிறாங்க. அம்பை எடுத்து விட்டு பாத்துட்டு இருக்கான் ஃபூயூ. என் தம்பி எவ்வளவு சூப்பரா அம்பு விடுறான் பாத்தியா அப்படின்னு ஜின்னு சொல்ல ஆமா அப்படின்னு மான் எதுக்கடா இதெல்லாம் என்கிட்ட சொல்றேன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. கையில உடனே ஒரு ஜேடு டோக்கன் எடுத்து அதை அம்பு விட்டு ஃபூயூ உடைச்சிடுறான். இவ்வளவு அழகான டோக்கனை போய் உடைச்சிட்டீங்களே அப்படின்னு மான் போய் அதை எடுக்கிறா. அதுல இருக்கிற டோக்கனை பார்க்க மானோட அம்மா அவளுக்கு ஒரு பெட்டி விட்டு போனாங்கல்ல, அதுல இருக்கிற சிம்பிள் மாதிரியே இருக்கு. மான் வீட்டுக்கு வந்துடுறா. வேலைக்கார பொண்ணு யூட்டா கிட்ட நான் இங்க இருந்து ஓடி போறது கிடையாது, ஏன் சொல்லு, அந்த டோக்கனும் எங்க அம்மா வச்சிட்டு இருக்க அந்த சிம்பிளும் ஒரே மாதிரி இருக்கு, அப்போ இந்த ஃபூயூக்கும் எங்க அம்மாவுக்கும் இதை சம்மந்தம் இருக்கு போல, என் அப்பா யாருங்கிறத நான் முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஜின்னு வந்துடுறான். எனக்கு கையில அடிபட்டுச்சு, சொல்ல வேண்டியதானே முன்னாடி அப்படின்னு இவன் கையில மருந்து போட்டுட்டு இருக்கான். நான் நல்லதா இருக்கேன், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு மான் சொல்லிக்கிட்டு இருக்கா. யோசிக்க ஆரம்பிக்கிறா. உனக்கு ஏதாவது வேணுமா ஹெல்ப் அப்படின்னு நம்ம ஜின்னு இவன் மேல பாவப்பட்டு கேட்க எனக்கு அப்பப்ப வெளியே போயிட்டு வரதுக்கு மட்டும் பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்ல ஜின்னு போனா போதுன்னு ஒத்துக்கிறான். அன்னைக்கு வேகமா கிளம்பி மான் அவளோட ஏஜென்சிக்கு போயிடுறா. நம்ம ஏஜென்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு நிம்மதியா அவ போய் உட்காந்துட்டு அவங்க அம்மா கொடுத்து அந்த பைய எடுத்து பாத்துட்டு இருக்க. பின்னாடி பார்த்தா ஆலியா வந்துடுறா. ஆலியா நீயா அப்படின்னு மான் கேக்குறா. யாரு எங்க வீட்டுக்குள்ள திருட வந்தியா அப்படின்னு சுத்தி துரத்த ஆரம்பிக்க அதுக்குள்ள ஜீமோட அப்பா அங்க வந்துடுறாரு. ஆலியாட்ட சொல்லி காப்பாத்தி மான் வெளியே கூட்டு போறாரு. நடந்த கதையெல்லாம் சொல்றாரு. அவ இங்க பத்திரமா தான் இருக்கா, நீ என்ன பண்ண போறன்னு கேட்க அந்த ஜேடு டோக்கனை பத்தி மான் சொல்றா. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க இருந்தேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மான் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற யூட்டா கிட்ட உங்க மேடம் நல்லதா இருக்காங்க, நான் இப்பதான் பாத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மான் மனசுக்குள்ள ஆனா மறந்து போச்சு எல்லாமே, அதை மட்டும் சொல்லாம இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்க கரெக்டா நம்ம ஃபூயூ உட்காந்துட்டு இருக்கான். உங்களை பாக்குறதுக்கு மான் வந்திருக்காங்கன்னு சொல்ல என்ன பாக்கிறதுக்கு அவ எதுக்கு மறுபடியும் வந்திருக்கா, என்ன பிளானா இருக்கும் அப்படின்னு நம்ம போய் பேச ஆரம்பிக்கிறான். உங்க ஜேடு டோக்கன் ரொம்ப அழகா இருந்தது, அதே மாதிரி எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இந்த அழகான டோக்கனை யார் பண்ணதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா, அந்த கடைக்காரங்க கிட்ட போய் நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு மான் சொல்ல அது வேற யாரும் பண்ணதில்ல, எங்க அம்மாவே எனக்கு செஞ்சு கொடுத்தது, அதை கேட்கறதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு ஃபூயூ கேக்குறான். ஆஹா என்ன பண்றதுன்னு இவ திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஃபூயூவோட அம்மா கிட்ட இந்த மாதிரி மான் உங்க பையன் கிட்ட க்ளோஸா பழகுறான்னு தெரிய வர அவளை நேரா என்கிட்ட கூட்டு வாங்க, ஏன்னா என் பையன் கிட்ட
ஓட்டி ஓட்டி வந்துட்டு இருக்கா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ஃபூயோவோட அம்மா கத்த ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.